மாநிலங்களவை மற்றும் உள்ளாட்சி மன்றங்களுக்கான புதிய உறுப்பினர்களை நியமிக்க உரிமைகள் பற்றிய விவாதங்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இச்சான்றிதழ்கள் தொடர்பான பரிசீலனைகள் முன்னிலை பெற்றுள்ளன. சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான கால அட்டவணை மற்றும் விவரங்களை மீண்டும் பரிசீலிக்க அமைச்சரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது அரசியல் செயல்பாட்டை மேலும் உறுதி செய்யும் நிலைமையாகும். செயல்திறனுடன் செயல்படும் குழுக்களின் உறுப்பினர்கள் தேர்வு செய்வதற்கான விவாதங்கள் நடந்து வருகின்றன. இதற்காக செலவுகளை குறைக்கும் பரிந்துரைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பங்குணர்வின் சட்ட திருத்தங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்தங்கள் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக நிலைகளை மேம்படுத்தவோடு குடும்பங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். பேரிடர் மேலாண்மையை சார்ந்த சட்டங்களைப் பற்றிய விவாதங்கள் நடைபெறுகிறது. இவ்விவாதங்கள் காலநிலை மாற்றம் மற்றும் அசாதாரண சூழ்நிலைகளை சாத்தியமாக்குவதற்கான வழிகளை முன்னிலைப்படுத்துகின்றன. சட்டங்களில் உள்ள மாற்றங்களைப் பற்றிய விவாதங்களில் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர். இதன் மூலம் சமூகத்தில் உள்ள பல்வேறு பிரிவுகளுக்கான பிரதிநிதித்துவம் மேம்படும் என்பதில் உறுதி காணப்படுகிறது. மாநிலங்களில் வன்முறை குறித்து உள்ள நிலைமையை எல்லா உறுப்பினர்களும் கவனித்தனர். இது நமது குடும்பங்களில் உள்ள எல்லோருக்குமான உரிமைகளை பாதிக்கும் அம்சமாகும். இந்த உரை இந்திய அரசியலமைப்பின் 75வது ஆண்டு கொண்டாட்டத்துடன் தொடர்புடையது. இதில் அரசியலமைப்பின் முக்கியத்துவம் மற்றும் அதன் நடைமுறைகள் குறித்து பேசப்பட்டது. சொந்த மாநிலங்களில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கான அழைப்பு செய்யப்பட்டு அரசியலமைப்பு விதிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. உறுப்பினர்கள் விவாதத்தில் உணர்வுடன் ஈடுபட்டனர். உறுப்பினர்கள் மன்றத்தில் உரையாற்றுவதற்கான ஒப்புதல் பெறுவதில் உள்ள அவசியம் கூட்டத்தின் ஒத்துழைப்பு மற்றும் இணக்கத்தை குறிக்கின்றது. சபையில் உரையாற்றும் போது உறுப்பினர்கள் தங்களது மன்ற உறுப்பினர்களுடன் உறவுகளை வலுப்படுத்துகிறார்கள். இதன் மூலம் விவாதங்கள் மேலும் திறமையாக நடைபெறலாம். மன்றத்தில் பல்வேறு விதமான சிக்கல்களை சமாளிக்க உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு மற்றும் நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். இது நமது ஜனநாயகத்தின் அடிப்படைகளை உறுதிப்படுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பின் முக்கியத்துவம் மற்றும் அதன் வரலாற்று பின்னணி குறித்து விவாதிக்கப்படுகிறது. இது இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படைகளை உறுதி செய்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதற்கான முக்கியத்துவம் மற்றும் அதன் மூலம் உள்ளாட்சி தேர்தல்களிலும் சமூகத்திற்கான மேலாண்மையில் ஈடுபாடு பெருக்கப்படுகிறது. மக்கள் நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புகளை பிரதிநிதித்துவம் செய்யும் அரசியல் கடமைகள் தொடர்பாக உரையாடப்படுகிறது. இது நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சட்டசபையின் உறுப்பினர்கள் தங்களின் இடங்களை எடுக்கவும் விவாதத்தில் பங்கேற்கவும் அவசியம். இது செயல்பாட்டின் ஒழுங்கின் அடிப்படையாக உள்ளது. இந்திய அரசியலில் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்து உரையாடல் நடத்துவதன் மூலம் மக்கள் மற்றும் அரசியலிடையே உறவுகளை வலுப்படுத்த வேண்டும். அரசாங்கத்தின் நிலைமைகள் மற்றும் அவற்றின் தாக்கம் குறித்து விவாதிக்க வேண்டிய அவசியமுள்ளது. உறுப்பினர்கள் இந்த விவாதங்களில் பங்கேற்று கருத்துக்களை பகிர வேண்டும். இந்திய அரசியலின் வரலாற்றில் உள்ள முக்கிய தருணங்கள் மற்றும் அவற்றின் தாக்கங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. மக்கள் நம்பிக்கையை உருவாக்கும் வகையிலும் இது மிகவும் அவசியமாக உள்ளது. எதிர்க்கட்சிகளுக்கிடையிலும் அரசியல் உரையாடலின் முக்கியத்துவம் குறித்து விவாதிக்கப்படுகிறது. இது மக்களின் கண்ணோட்டங்களை பிரதிபலிக்கின்றது. மக்களின் நம்பிக்கைக்கு உரியதாக அரசியலின் தரத்தை மேம்படுத்துவது பற்றியும் பேசப்படுகிறது. இது அரசியலின் செயல்திறனை அதிகரிக்க உதவுகின்றது. விவாதத்தின் மூலம் மக்கள் எதிர்பார்க்கும் பதில்களை வழங்குவது முக்கியம். இதன் மூலம் மக்களின் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் அமைகிறது. கூட்டத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் உரையாடலில் பங்கேற்க வேண்டும். இது நாடாளுமன்றத்தின் செயல்திறனை மேம்படுத்தும் வழியாக அமைகிறது. நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் திறந்த மற்றும் உத்திக்கோட்டமானதாக இருக்க வேண்டும். இதன் மூலம் அரசியல் தொடர்புகளை வலுப்படுத்தலாம். இந்த செயல்முறை குறித்து விவாதிக்கப்படும் போது பல உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். இது பாராளுமன்றத்தின் செயல்பாட்டில் முக்கிய ஒரு அம்சமாகும். ஸ்ரீ சித்ரா திருநாள் மருத்துவ நிறுவனம் உறுப்பினர்களுக்கான தேர்வு செயல்முறையை மையமாக கொண்டு விவாதங்கள் நடைபெறும். இது மருத்துவ ஆராய்ச்சியின் மேம்பாட்டுக்கு உதவும். இக்கூட்டத்தில் பல்வேறு உறுப்பினர்கள் அவர்களின் கருத்துக்களை முன்வைக்கின்றனர். இது அரசு மற்றும் மக்கள் இடையே உறவுகளை வலுப்படுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பின் 267வது விதி உறுப்பினர்களுக்கு உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் வழங்கும் விதமாக விவாதிக்கப்படுகிறது. இது அரசியல் ஒழுங்கின் அடிப்படையாகும். சமூகத்தில் நடக்கும் வன்முறைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் அவற்றின் தாக்கங்களை பற்றி முக்கிய திட்டங்களை விவாதிக்கிறார்கள். இதுவரும் காலங்களில் சமுதாயத்தில் அமைதி நிலவக்கூடியது.
இந்திய அரசியலமைப்பின் இறுதி காலம் மற்றும் அதன் பிரதான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு சாதகமான மாற்றங்களை தேடி விவாதங்கள் நடைபெறுகின்றன. நாடாளுமன்றத்தில் உரையாடல்கள் சீரான முறையில் நடைபெற வேண்டும் என்பது மிகவும் முக்கியமாக கூறப்படுகிறது. இது மிகுந்த சவால்களை உருவாக்காமல் இருக்க உதவும். இந்த உரையாடலின் போது உறுப்பினர்கள் உரையாடலுக்கு மற்றும் உண்மையான விவாதங்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்பதின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகிறது. இது ஜனநாயக வழிமுறைகளை மையமாக கொண்டு அமைந்துள்ளது. விதிமுறைகள் மீறப்படும் போது நாடாளுமன்றத்தின் செயல்பாடு பாதிக்கப்படும் என்பதையும் கூறப்படுகிறது. இதனால் மக்களின் நம்பிக்கையின் மீது தாக்கம் ஏற்படும். செயல்பாட்டு விவாதங்கள் மற்றும் கூட்டங்கள் அனைத்து உறுப்பினர்களுக்குமான திறந்த உரையாடலுக்கு வாய்ப்பு அளிக்கின்றன. இதனால் அனைத்து உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்கலாம். குழுவின் உறுப்பினர்கள் செவிலியருக்கு இடம் தரும்படி அன்றைய நாடாளுமன்றத்தின் முக்கியமான நிகழ்வுகளை விவாதிக்கின்றனர். அவர்கள் விதிகளை தற்காலிகமாக நின்று வைக்க வேண்டும் என்பதை கூறுகின்றனர். நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகள் நாட்டு பாதுகாப்பு மற்றும் மக்களின் நலன்களை மேம்படுத்துவதற்கானவையாக இருக்க வேண்டும். இது நாடு முழுவதும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்றது. இந்த நிகழ்வு இந்திய அரசியலின் ஒரு முக்கிய தருணமாகும். இது நாட்டின் மக்கள் மற்றும் அவர்களின் நம்பிக்கைகளுடன் தொடர்புடையது. பாராளுமன்றத்தின் செயல்பாடுகள் மற்றும் அதன் கடமைகள் நமது ஜனநாயகத்தின் அடிப்படைகளை உறுதிப்படுத்துகின்றன. இதன் மூலம் நமது குடும்பங்களுக்கான பாதுகாப்பான மற்றும் நல்ல தலைமுறையை உருவாக்கலாம். உரையாடல்களின் மூலம் நாடாளுமன்றம் மக்களின் முக்கிய சிக்கல்களை விவாதிக்க முக்கியமான இடமாக உள்ளது. இது மக்கள் காக்கும் சபையாக செயல்படுகிறது. அரசியலமைப்பின் உத்தியோகபூர்வத்தில் இருந்து விலகாமல் செயல்பட வேண்டிய தேவை உள்ளது. அரசியலமைப்பு குறித்த உரிமைகளை மீறாமல் செயல்படுவது இதன் பிரதான நோக்கம். மக்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதில் நாடாளுமன்றத்தின் பங்கு முக்கியமாகும். மக்கள் நம்பிக்கையை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தில் உரையாடலுக்கான முக்கியத்துவம் மற்றும் அதில் ஒத்துழைப்புக்கான அழைப்பு. உரையாடல் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இடம் வழங்க வேண்டும் என்பதற்கான உறுதி. இந்த அமைப்புகள் மருத்துவ சேவைகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகின்றன. அவை மக்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன. அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றி விவாதிக்கப்படுகிறது. இது அரசியல் மற்றும் சமூக பொறுப்புகளை விளக்குகின்றது. சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் மருத்துவ நிறுவனங்களில் செயல்படுவதற்கான அடிப்படைகளை அமைக்கின்றன. இது மருத்துவ சேவைகளின் தரத்தை மேம்படுத்துகின்றது. இந்த விவாதத்தில் பல உறுப்பினர்கள் ஆளுமையுள்ள அதிகாரிகளை குறித்தும் கூறியுள்ளனர். வன்முறை நிலவரம் குறித்து அவர்களின் கவலை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சமூகத்தில் ஏற்பட்ட வன்முறையை சீர்குலைக்கும் வகையில் விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்பதுவரை. இதனால் சமுதாயத்தில் அமைதி நிலைத்திருக்க வாய்ப்பு இருக்கும். சட்டமன்றத்தில் நடந்த இந்த விவாதம் இந்திய அரசியலின் முக்கிய தருணமாகும். இந்திய அரசியலமைப்பின் 25வது ஆண்டு நிறைவுக்கான இது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கிறது. உதவிக்குறிப்புகள் மற்றும் உறுப்பினர்களின் பங்களிப்பு முந்தைய அமர்வில் பேசப்பட்டதைப் போலவே தற்போதைய சூழலில் அவசியமாகவே உள்ளது. ஒழுங்குகளின் அடிப்படையில் செயல்படுவது மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் குறித்து உரையாடல் மிகவும் அவசியமாக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறுவது சட்டமன்றத்தின் செயல்பாட்டை பாதிக்கக்கூடும். சட்டமன்றத்தில் உரிமைகள் மற்றும் ஒழுங்குகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பது முக்கியம். உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பெற வேண்டும். சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் இடையே ஒத்துழைப்பின் அவசியம் மற்றும் அதன் பயன்கள் குறித்து பேசப்படுகிறது. உரையாடல் செயல்திறனை மேம்படுத்தும் வழிகளை முன்வைக்கிறது. அரசியலமைப்பின் முக்கியத்துவம் மற்றும் அதன் நடைமுறை பின்பற்றுதல் குறித்து விவாதிக்கப்படுகிறது. உரையாடலின் போது உறுப்பினர்கள் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படைகளை நினைவூட்டுகின்றனர். விதிமுறைகள் தொடர்பான சிக்கல்களை தீர்க்கும் முயற்சிகள் மற்றும் அதன் தாக்கங்கள் விவாதிக்கப்படுகின்றன. சட்டமன்றத்தில் இந்த விதிமுறைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையும் ஆராய்கின்றனர். இந்திய அரசியலமைப்பின் 10வது ஆண்டு மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து பேசப்படுகிறது. இது நாடு வளர்ச்சியின் அடித்தளம் எனக் கருதப்படுகின்றது. மக்கள் கனவுகளை நிறைவேற்றுவதற்கான பயணத்தில் நாம் உள்ளோம் என்பதை பதிலளிக்கிறது. இது இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சிக்கான உறுதியையும் பாராட்டுகிறது. உலகளாவிய அளவில் ஒற்றுமையை வளர்க்கும் மற்றும் மக்கள் இடையே உரையாடலுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் முக்கியத்துவம் பற்றி விவாதிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் அனைவருக்கும் சம உரையாடல்களை உண்டாக்க உதவுகின்றன. இது மக்களின் தேவைகளை பிரதிநிதித்துவம் செய்யும் பணி ஆகும். உறுப்பினர்கள் இடையே பொருத்தமான மற்றும் பயனுள்ள உரையாடல்களை ஏற்படுத்த வேண்டியது அவசியம். இது நமக்கும் நம் நாட்டிற்கும் நன்மை தரும். நாடாளுமன்றம்
என்பது முக்கியமான விவாதங்களை நடாத்தும் ஒரு மேடை ஆகும். இது மக்களின் நலனுக்கான கோரிக்கைகளை முன்வைக்க வாய்ப்பு அளிக்கிறது. இந்த மசோதாவில் 1980ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் அதிகாரங்களைப் பற்றி விவாதிக்கப்படுகிறது. இது அதிக சுகாதார சேவைகளை வழங்க உதவும். சட்டவிரோதமாக நடக்கும் செயல்பாடுகள் மற்றும் அதிகாரங்களை மீறுவது குறித்து உரையாடல் நடைபெறுகிறது. இது அரசியல் நிலவரங்களை மற்றும் சமூக நீதியை பாதிக்கக்கூடியது. உள்ளூர் மற்றும் தேசிய அளவில் மருத்துவமனைக்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டின் பற்றிய விவாதங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. இது மருத்துவ சேவைகளின் தரத்தை மேம்படுத்த உதவும். அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் விவாதித்த பிரச்சினைகள் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளன. அது அரசியல் சாசனத்தின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது. சம்பால், உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சமீபத்திய கொடூரத்திற்கான விவாதம் முக்கியமாக எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்கான அழுத்தம் உள்ளது. அதானி மீது உள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் அவற்றின் தாக்கம் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. இது அரசாங்கத்தின் கடமைகளை மற்றும் பொது நலனுக்கு ஏற்படும் விளைவுகளை அடிக்கோடு அடிக்கிறது.